வணக்கம், வெல்கம் டு டிடிஆர்இ கிரியேஷன். இன்னைய கிளாஸ்லேயும் நம்ம எந்த ஸ்டிச்சை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு. போன வீடியோவில் பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சை வந்துட்டு ரெண்டு மெத்தடில் பார்த்துருக்கோம். அதாவது ரெண்டு ஸ்டிச்சை யூஸ் பண்ணியிருக்கோம். பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு, ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு, ரெண்டு டைப்பில் பார்த்துருக்கோம். இப்போ அதே சேமில் வந்துட்டு இன்னொரு டைப்பும் இருக்குது. அது என்ன அப்படின்னா ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சை தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அதுக்கு வந்து கிராஸ் மெத்தடில், சரிங்களா, அது போடும்போதே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பட்டர்ஃப்ளை மாடலில் வந்துடும். அது எப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டு கோடு போட்டுக்கிறீங்க, சரிங்களா. உங்களுக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக தெரியணுன்றதுக்காக நான் பென்சில் வந்து ஒயிட்டு பென்சில், எல்லோ பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன். முதல்ல கோடு வந்து எல்லோ பென்சிலில் கோடு போட்டுக்கிட்டு அதில் டிஸ்டன்ஸு நமக்கு எந்த அளவு பட்டர்ஃப்ளை பெருசாக வேணுமா சின்னதாக வேணுமா அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நான் இந்த அளவுக்கு 1 சென்டிமீட்டர் அளவு போட்டிருக்கேன், சரிங்களா. ஒரு சென்டிமீட்டர் அளவில் கேப் வச்சு கோடு போட்டிருக்கேன், சரிங்களா. போட்டுட்டு இப்போ நான் ஸ்டிச் பண்ண போகிறேன், ஓகேவா. பாருங்கள், அதாவது ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி அது எப்படி ஸ்டிச் பண்ணுவோம் அப்படின்றத சொல்கிறேன். கோடு கீழே வந்து அந்த கோட்டிலேருந்து மேலே உள்ள 2வது கோட்டுக்கு செயின் போடணும், சரிங்களா. போட்டுட்டு அங்கேருந்து செயினை லாக் பண்ணிவிட்டு திரும்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா கீழே இந்த கோட்டிலேருந்து முன்பக்கம் நோக்கி, சரிங்களா, இந்த பக்கம் போகணும். அப்போ 2வது செயின் இங்கே வரும். இங்கேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பின்னிலேருந்து முன்னுக்கு வரணும். இது வந்து பின் சைட்லேருந்து முன் சைடு வரும் செயின். அப்போ இங்கேருந்து இங்கே, அப்போ எப்படி வரும்னா நமக்கு இங்கேருந்து போடுவீங்க, திரும்ப இங்கேருந்து இங்கே போடுவீங்க, இங்கேருந்து இங்கே, அப்புறம் நேர்கோடு வரும், இப்படி கிராஸாக போடுவோம், சரிங்களா. இப்போ நான் எப்படின்றத நான் ஸ்டிச் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். என்ன செய்யணும் அப்படின்னா கோடு நான் வந்து கோடை மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன்னு அதிலேருந்து மேலே உள்ள 2வது கோட்டில் லாக் பண்ணணும். எப்படி லாக் பண்ணணுன்றது உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். கோடோடைய கீழ்ப்பகுதியில் செயின் கொடுத்து அந்த கோடு முடிகிற இடத்துல நம்ம லாக் பண்ணணுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சரிங்களா. அதே மாதிரியே பண்ணுறீங்க. இப்போ தெரியுது பாருங்கள். இப்போ நான் இங்கே முதல்ல செயின் ஆரம்பித்தேன். அடுத்த ஸ்டிச் வந்து முன்னாடி பக்கம், மேல் கோட்டில் முன்பக்கமாக போயிட்டுருக்கணும், கீழ்கோட்டில் வந்து பின்பக்கமாக போகணும். ஓகேங்களா. நமக்கு எக்ஸ் வடிவில் வரும். ஒரு திக்கான எக்ஸ் வடிவில் நமக்கு கிடைக்கும். அந்த பட்டன் ஹோல் ஃபில்லிங்கு, ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சு அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம முதல்ல வந்து ஃபில்லிங் போட்டுருவோம். ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சும் ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் ஒரு செயின் கொடுத்து பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு கொண்டு வருவோம், சரிங்களா. இதில் வந்துட்டு டைரெக்டாகவே நமக்கு ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சானது கிடச்சிரும். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரியுதுங்களா, அந்த எக்ஸ் வடிவு கிடைக்குது பாருங்கள். கரெக்டாக உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக ஃபுல்லாக அந்த கோடு வரையவே கரெக்டாகவே வரும். இப்போ பாருங்கள், அந்த எக்ஸ் வடிவில் பட்டர்ஃப்ளை மாடலில் கிடச்சிருக்கு பாருங்கள். திரும்ப நான் இன்னொரு ஸ்டிச்சும் போட்டு காமிக்கிறேன். அடுத்த ஸ்டிச்சும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இது உங்களுக்கு கரெக்டாக வரலை அப்படின்னா, அந்த அளவு கரெக்டாக வரல, மேலே குத்துறது ஒழுங்காக வரலைன்னா, இப்போ நீங்கள்
ஒரு சென்டிமீட்டரில் உங்களுக்கு கேப் விட்டு நான் கோடு போட்டேன்னே, நீங்கள் என்ன பண்ணலான்னா 0.1 சென்டிமீட்டர் 0.2 சென்டிமீட்டர்லேயுமே அந்த டாட்டு வச்சுக்கிட்டு அப்போ நீங்கள் அதை ஜாயின் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு இன்னும் அது கரெக்டாக வரும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு அளவு எனக்கு கரெக்டாக வர மாட்டேங்குது, எனக்கு அது மாதிரி போட தெரியல அப்படின்னா என்ன பண்ணலான்னா நீங்கள் அது மாதிரி செஞ்சுக்கலாம். உங்களுக்கு வேணால் நான் புள்ளி வச்சு காமிக்கிறேன். அதுமாரி புள்ளி வச்சுக்கிட்டு அந்தந்த புள்ளிகளையும் நீங்கள் வந்து செயின் லாக் பண்ணி கொண்டு வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக வரும். இப்போ இதில் என்னோட இதிலே பாருங்களேன், இதை பாருங்கள், நான் இது ரொம்ப நெருக்க போட்டுட்டேன். இங்கே எனக்கு இவ்வளோ கேப்பு வருது. ஆனால் மேலே வந்து என்ன கரெக்டாக அந்த இடம் வந்து வரைய ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு இது மாதிரி வருதுங்கும் போது நம்ம என்ன செய்யலான்னா ஒரு கோட்லேயும் ஒரு டாட் வச்சுக்கிட்டு நம்ம போட்டுக்கலாம். இந்த பாருங்கள், இப்போ நான் இது டாட் வச்சு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ இதில் கோடு போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த கோட்டை வச்சு நான் இப்போ போடுறேன். இந்த பாருங்கள், இப்போ இந்த கோடு, இப்போ இதில் அந்த கோடு மென்ஷன் பண்ணியிருந்தால உங்களுக்கு அந்த கோடை வச்சு நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ இது கரெக்டாக வருது பாருங்கள். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்ன பென்சில் எடுத்து அழகாக கோடு போட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம இது மாதிரி செஞ்சுக்கலாம். சரிங்களா? அடுத்தது அதே பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன செய்வோம், எப்போதுமே ஒரு ஸ்டிச்சு கொடுத்துட்டோன்னா அதோடைய அவுட்லைனில் செயின் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுவோம். அதே மாதிரி இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா செயின் ஸ்டிச்சு கொடுத்து ஃபினிஷ் பண்ணுறீங்க. அந்த செயின் ஸ்டிச் வந்து நம்ம என்ன செய்யணும்னா அந்த ஸ்டிச்சு கொடுத்ததுக்கு மேலே கொடுக்கணும், தனியாக கொடுக்கக்கூடாது. புரியுதுங்களா? ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் செயின் ஸ்டிச் கொடுக்கணும் அப்படின்றது. இருந்தாலும் ஒரு டைம் நம்ம இன்ஃபார்ம் பண்ணணுன்றதுக்காக நான் திரும்பவும் அந்த செயின் ஸ்டிச்சு எப்படி கொடுக்கணுன்றதை உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவிலையும் செயின் ஸ்டிச்சு கொடுத்து காமிக்கிறேன். சரிங்களா? இங்கே பாருங்கள், இப்போ இது வந்து தனியாக கொண்டு வந்திருக்கேன். அது மாதிரி கொண்டு வரக்கூடாது. கரெக்டாக என்ன பண்ணணும், அந்த ஸ்டிச்சு மேலேயே தான் நம்ம கொடுக்கணும். அந்த ஹோல் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது விழக்கூடிய ஹோலை வந்து இது சரி பண்ணும், இந்த செயின் ஸ்டிச் ஆனது. இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சிலே நீங்கள் வந்து மொத்தம் 3 டைப்பில் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? பட்டன் ஹோல் ஃபில்லிங்கை யூஸ் பண்ணி ஒரு ஸ்டிச்சு, ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு. இப்போ வந்து இதுவும் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சு தான், ஆனால் எக்ஸு கிராஸ் மாடலில் கொடுத்துருப்பீங்க. இப்போ 2 ஓரத்துலேயுமே செயின் ஸ்டிச் கொடுத்தாச்சு. சென்டரில் வந்து ஜரி த்ரெட்டால் ஒரு செயின் ஸ்டிச் கொடுக்குறீங்க. சரிங்களா? அந்த ஜரி த்ரெட்டால் செயின் ஸ்டிச் கொடுக்கும்போது அந்த பட்டர்ஃப்ளை சென்டரில் நம்ம பீடு கொடுக்கலாம். அப்படி இல்லையா பீடு கொடுக்காமலையும் போடலாம். இப்போ நான் அந்த ஸ்டிச்சில் எப்படி சொன்னோன்னா அதே சேம் தான். பட்டர்ஃப்ளையில் பீடு கொடுக்கலாம், இல்லைனா சென்டராகவும் ஒரு பீடு கொடுத்து நம்ம போடலாம். இதை நல்லா நெருக்கி விட்டுட்டு போடணும். நல்லா நெருக்கி விட்டுட்டு இப்போ உங்களுக்கு நெருக்கமாக வரும். நான் சென்டரில் மட்டும் நல்லா நெருக்கமாக வரும். அப்படியே போட்டிங்க அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா விரிஞ்சு தெரியும். அப்போ என்ன நெருக்கி விட்டு செயின் போட்டோன்னா அழகாக வரும். இப்போ உங்களுக்கு வந்து ஜரியும் கொடுத்து காமிச்சிருக்கேன். சரிங்களா? இப்போ அந்த பிக்சர் காமிக்கிறேன். இதில் உள்ள மாதிரி நீங்கள் ஷேப் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம்.
பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு ஷேப்பு, அந்த ஷேப்லேயே வந்துட்டு ஒரு ஃப்ராக் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. சரிங்களா? அதில் நான் பீடு கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதே மாதிரியே நீங்களும் பீடு கொடுத்து கூட போடலாம். நன்றி, வணக்கம்.